எந்த ஒரு தாயும் தன் மகளுக்கு சீதைன்னு பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சீதைன்னா கஷ்டம்னு அர்த்தம். ராமருக்காக அவங்க அவ்வளவு துயரங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. சீதை தன்னோட காட்டுக்கு வரணும்னு ராமர் என்னவோ ஆசைப்படல. இப்பதான் கல்யாணமாகி வந்திருக்கா. ரொம்ப சின்ன பொண்ணு, அரண்மனையில செல்லமா வளர்ந்தவ. எனக்கு தானே வனவாசம் கிடைச்சிருக்கு, அவளுக்கு இல்லையே. அவ எதுக்காக வரணும்? 14 வருஷம் சீக்கிரம் ஓடிடும், நான் திரும்பி வந்துடுவேன். நீ அரண்மனையிலேயே இருன்னு ராமர் சொன்னார். ஆனா சீதை கேட்கல. அரண்மனை பாதைகள்ல நடந்த அந்த பாதங்கள் இன்னைக்கு காட்டுல வெறும் காலோட நடக்குது. ஒரு இடத்துல தடுமாறி நிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல விழறாங்க. கால்கள் எல்லாம் ரத்தமாயிடுச்சு. அப்போ ஒரு உயர்ந்த கல்லுல அவங்களை உட்கார வச்சு உன்னோட காலை காட்டுன்னு ராமர் கேட்கிறார். கால்கள் முழுக்க முட்கள். அவங்கள உட்கார வச்சு அந்த முட்களை ராமர் ஒவ்வொன்னா எடுக்கிறார். எல்லாத்தையும் தாங்கிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்பு எவ்வழி இறைவனை அடையும் வழியோ அவ்வழி அன்பெனப்படுமே.